இதுவரைக்குமாய் நடத்தின தேவன் இனிமேலும் நீ நடத்த நீர் வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு என்னோட திருப்பிக் கொள்ளலாம். யோபு 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு 3 விதமான காரியங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவை. இன்னைக்கு அதை குறித்து நம்ம வாசிக்கலாம். யோபு 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். மைக்கில் வாசிங்க சிஸ்டர். தமிழ்ல வாசிங்க சிஸ்டர். எனக்கு ஜீவனை தந்தோம் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. அல்லேலூயா. மறுபடியும் கொஞ்சம் ஸ்லோவா வாசிங்க சிஸ்டர். எனக்கு ஜீவனை தந்தும் அல்லாமல், எனக்கு ஜீவன மாற்றம் கொடுக்காமல் உம்முடைய தயவையும் எனக்கு பாராட்டினீர். எனக்கு உயிர் கொடுத்தது மாற்றம் பத்தல, எனக்கு நீங்க என்ன கொடுத்திருக்கிறீங்க? தயவு கொடுத்திருக்கிறீங்க. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை என்ன பண்ணிச்சா? காப்பாத்திச்சா. அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு நான் சில கேள்வியை உங்களை கேட்கலான்னு இருக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு உயிர் இருந்தா வாழ முடியுமா? ஏன் வாழ முடியாது? ஏன் வாழ முடியாது? சாப்பிடணும், சுவாசிக்கணும், வெரி குட். அப்புறமா வெறும் உயிர் இருந்தால் வாழ முடியுமா? ஏன் வாழ முடியாது? யாராவது சொல்லுங்க. ஏன் வாழ முடியாது? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது. உயிர் இருந்து தயவு இல்லைன்னா, தயவு இல்லாம பராமரிப்பு இல்லைன்னா, இந்த இடத்துல 3 விஷயத்த ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு உயிர் கொடுத்துக்கிறார், 2வது என்ன கொடுத்தாரா? தயவை கொடுத்தாரா? 3வது என்ன கொடுத்தா? பராமரிப்பு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்துங்க நோ. ஓகே, செகண்ட் சர்வீஸ் நல்லா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்தாரு? எனக்கு ஜீவன் கொடுத்தார். சிலுவையில் ஜீவனை கொடுத்து என்னை மீட்டெடுத்தார். 2வது ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கொடுத்தார். என்னத்தை? தயவு. 3வது என்ன கொடுக்கிறார்? தயவு வந்த பிறகு பராமரிக்கிறார். அல்லேலூயா. இது யார் சொல்றது தெரியுங்களா? பணக்கார யோபு சொல்றான். ராஜாவை, அவனுக்கு காசுல கம்மி இல்லை, புள்ளைல கம்மி இல்லை, பொண்டாட்டியில கம்மி இல்லை, ஒரே பொண்டாட்டி தான் சொல்றேன். ஓகேவா? அவனுக்கு ஒண்ணுமே குறையே இல்லை. ஆனா ஒரு நாள் வந்தது அவனுக்கு. அந்த நாள் வந்த பிறகு அவன் சொன்ன வார்த்தை இதுதான். அது எந்த நாள்னு சொன்னா, அவன்கிட்ட எதெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் அவனை கைவிட்டு போகும்போது இந்த வார்த்தை யோபு சொல்றார். என் ஜீவனும் கொடுத்து என்னை தயவை பாராட்டி என்னை பராமரிப்புனா லாஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது ஜீவன். நம்மளுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துக்கிறாரு? முதலாவது உயிர் கொடுத்துக்கிறாரு இன்னைக்கு. ஆமென். அல்லேலூயா. இந்த உயிரை நடத்துறதுக்கு நம்மளுக்கு தயவு தேவை. அந்த தயவு நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. தக்காளி இருந்தா மாற்றம் பத்தாது. தக்காளியை வந்து சஸ்டெயின் பண்ணணும். அது கெட்டு போவாதபடிக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும். நம்ம லைஃப் கூட கெட்டு போவாதபடிக்கு நம்மளுக்கு தேவன் இருந்தா மாற்றத்தான் நம்ம கெட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. ரொம்ப பேருக்கு உயிர் இருக்குது, ஆனா தயவு இல்லை. தயவு இல்லாத தொட்டு தான் அநாத ஆசிரமத்தில் இருக்கிறாங்க. தயவு இல்லாத தொட்டு தான் ரோட்டில் இருக்கிறாங்க. தயவு இல்லாத தொட்டு தான் செத்து போய் இருக்கிறாங்க. தயவு இல்லாத தொட்டு தான் இயேசுவை இல்லாத வாழ்ந்துக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. இயேசு நம்மளுக்கு உயிர் கொடுத்தது மாற்றம் பத்தல. 2வது நம்ம வாழ்க்கையில ஒன்று ஆண்டவர் பண்ணது என்ன தெரியுமா? நம்மளுக்கு ரொம்ப தயவு கொடுத்துக்கிறார். எவ்வளவு பேர் எதை சொல்றீங்க? அவர் தயவுனால தான் எனக்கு உயிரோட இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. யோபு என்ன தெரியுமா சொல்றான்? அவனுக்கு குழந்தைலாம் செத்து போயிடுச்சு. அவனுக்கு வீடு வாசல் எல்லாமே இழந்து போயிட்டான். அவன்கிட்ட இருக்கிற ஆஸ்தி எல்லாமே அவனுக்கு கைவிட்டு போயிடுச்சு. கடைசியில் அவனுக்கிட்ட இருந்தது ஒன்று தான், அவன் மனைவி ஒன்று தான். அவன் மனைவி கூட வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொல்றாங்க? இன்னுமா நீ கர்த்தரை நம்பிக்கொண்டு இருக்கிற? அடே பைத்தியக்காரனே,
இயேசு இல்லைன்னு சொல்லிட்டு செத்து போடான்றாங்க. அப்ப யோபு அவன் மனைவியை பார்த்து சொல்ல, அட பைத்தியக்காரச்சி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். யோபு ஒண்ணுதான் தெரியும், நான் பிச்சைக்காரனா இருக்கும் போது கூட எனக்கு இந்த காசு எல்லாம் கொடுத்தது என்னை இயேசு தான். என் படிப்பு என்னை இவ்வளவு தூரம் வர வைக்கல, தேவ தயவு தான் என்னை ராஜாவாய் மாற்றினது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் நல்ல ராஜ வஸ்திரத்தை போட்டு இருக்கிறதுக்கு காரணம் அது என்னுடைய பலன் அல்ல, அது என்னுடைய சுயம் அல்ல, அது என்னுடைய பணம் அல்ல, தேவனுடைய தயவு மாற்றம் தெரிஞ்சுதா. அல்லேலூயா. அப்பதான் இந்த வார்த்தையை சொல்றாரு, எனக்கு ஜீவனையும் கொடுத்து அதுல தயவையும் கொடுத்து அந்த தயவுல என்னை பராமரித்து வந்தீர் ராஜா. ரொம்ப பேர் நம்மளுக்கு உயிர் தரேன்வாங்க, யாரும் நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியா உயிரெல்லாம் தர மாட்டாங்க. ஆனா இவர் சொல்லல, நம்மளுக்கு செஞ்சு காட்டினார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு உயிர் கொடுத்து உங்களை மீட்டெடுத்தார். அது ஒரு பெரிய பொக்கிஷம் நம்மளுக்கு. ரெண்டாவது என்ன தெரியுமா, நம்மளெல்லாம் பார்க்க கூடாது நிலைமையில நம்மளை பார்த்தார். நம்மளெல்லாம் எப்படி பார்த்தார் தெரியுமா, நம்ம ஒன்றும் குவாலிஃபைடா இல்லை, படித்த பட்டதாரியா இல்லை, எங்கேயோ நல்ல வெல் செட்டில்டா இல்லை, பணத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி, நம்ம லைஃபே ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாத போது தான் இந்த தயவு நம்மளை தேடி வந்தது. இவருடைய பார்வை நம்மளை பார்க்க வந்தார், இவர் நம்மளை சுமக்க வந்தது அவருடைய தயவு. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு உயிர் கொடுத்தா மாற்ற நீங்கள் வாழ மாட்டீங்க. உங்களுக்கு காசு வேணும், உன் வீடு வாடகை கட்டுறது, உனக்கு பணம் வேணும். பணம் எப்படி வருது? வேலை இல்லைன்னா கூட உன் குடும்பத்தை நடத்துறாரு. அது எப்படி? தயவுயா, அதுதான் தயவு. அதுதான் தேவனுடைய தயவு. இனி எத்தனையோ குடும்பத்துக்கு பணம் ஆஸ்தி எல்லாமே இருக்குது, குடும்பத்தை நடத்த முடியாததுக்கு காரணம் என்னன்னா தயவு இல்லையா. There's no favor of God there. எல்லாமே இருக்குது, குடும்பம் பிரிச்சு போய்க்கிறாங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னா கூட நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தேவனுடைய தயவு மாற்றதான் நீங்க எல்லாருமே இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களை மாற்றம் கர்த்தர் நல்லா வைக்கல, உங்க மூலியமா 10 பேரை கர்த்தர் நல்லா வைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த தெய்வீக தெய்வம் உன் மேல வருகிறது. ஆமென், அல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் ஃபேவரட்டிசம் காட்டினாரியா, உனக்கு ஃபேவரா சில காரியத்தை ஆண்டவர் செஞ்சார். நீ ஒண்ணுமே செய்யாத போது கூட ஆண்டவர் செஞ்சார். இவனுக்கு எல்லாரும் துரோகம் பண்ணாங்க, கர்த்தர் என்ன பண்ணல தெரியுமா, அவனுக்கு துரோகம் பண்ணல. அப்போதான் மனசுல இருந்து சொல்றான், ஆண்டவரே என்னை உயிர் கொடுத்த நீ அது கூட அந்த தயவு கொடுத்துருக்கிற ராஜா. இன்னைக்கு உங்களுக்கு உயிர் எடுக்கிறது பெரிய விஷயம் நினைக்கிறீங்களா? நீங்கெல்லாம் வாழ்ந்துங்கிறது என்ன நினைச்சுக்கிறீங்க? நீங்க சாப்பிட்ற சாப்பாடா, நீ சம்பாதிக்கிற பணம் அவனை வாழ வைக்குது, இல்லை உங்க சொந்த பந்தமா அவங்கள வாழ வைக்கிறாங்க. பிரதர், டூரிஸ்டுக்கு போயிட்டு 28 பேர் செத்துட்டுக்கிறாங்க. ஒரு பையனோட அப்பா சொல்றார், பையன் சொல்றான், அவங்க அப்பா கண்ணு முன்னாடி அவனை சுட்டு சாவடிக்கும் போதே அவன் சொல்ற ஒரு வார்த்தை, எங்க அப்பாவை என் கண்ணு முன்னாடியே சுட்டு சாவடிச்சாங்க. அவங்க மனைவி சொல்றாங்க, இவருடைய கடைசி ஆசை காஷ்மீர் பார்க்கணுமா இருந்துச்சான். அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சா எதை பார்க்கணும்னு. ஆனா அந்த ஆசையில பிசாசு எப்படி நுழைஞ்சான் பாத்தியா. அப்பனா யோசிச்சு பாருங்களேன், உன்னை காஷ்மீர் பார்க்க வைக்கல, ஆனா இன்னைக்கு உன்னை உயிரோட வச்சுக்கிறது காரணம் என்ன தெரியுமா, தேவ தயவு தான் உனக்கு. ஆமென், அல்லேலூயா. செத்து போனவங்க கெட்டவன்னு சொல்ல, அவங்களோட வேலிடிட்டி அவ்வளவுதான், அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த எல்லை அவ்வளவுதான். அவங்க இன்னைக்கு போயிட்டாங்க, ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு அந்த கிருபையை கொடுத்துக்கிறார். இன்னைக்கு நீ என்ன நினைக்கிறீங்க, எனக்கு காசு இல்லை பணம் இல்லை, நான் காஷ்மீரை பார்க்கல, நான் துபாயை பார்க்கல, அதை பார்க்கல. காலையில ஏஞ்சி இந்த உலகத்தை பார்த்துக்கிறியா? நீ காலையில ஏஞ்சி உன் மூஞ்ச பார்க்கறதுக்கு கர்த்தர் நீங்க வச்சாரியா? என்கிட்ட அவங்க பேசல, இவங்க பேசல, அதை பேசல, இதை பத்தி தான் நீ யோசனை இருக்கிற தவிர உன்னை எவ்வளவு தயவுல கர்த்தர் காப்பாத்தினாரு நீ யோசிக்க மாட்டேங்கிற. செஞ்ச 90%க்கு நன்றி சொல்லு, செய்யாத 10%க்கு நன்றியும் சொல்லிட்டு போயினே இரு. ஆமென், அல்லேலூயா. அப்பனா ஒரு உயிரை வாழ வைக்கிறதுக்கு தேவ தயவு ரொம்ப முக்கியம். அந்த உயிரை நடத்துறதுக்கு என்ன முக்கியம் தெரியுமா, தயவு முக்கியம். பிரதர், இன்னைக்கு நீ உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இட் இஸ் கம்ப்ளீட்லி பிகாஸ் ஆஃப் த ஃபேவர் ஆஃப் காட் மேன். 102% எழுதி தரேன், அவர் தயவு இல்லைனா நீ செத்து போயிருப்ப, அவர் தயவு இல்லைனா நீ அவமானப்பட்டு வெக்கப்பட்டு போயிருக்குவ. உன்னை பிசாசு அப்படியே உன் நிர்வாணத்தெல்லாம் இந்த உலகத்தை காட்டி அந்த நிர்வாணத்தில் நீ செத்து போன நினைச்சான். ஆனா அவ்வளோ ஜல்தி ஒரு காலம் உன்னை காப்பாத்து. அதுதான் தேவ தயவு.
தேவ தயவு என்ன தெரியுமா? நீ செஞ்சதுக்காக செய்யல, நீ ஒண்ணுமே செய்யாதவே கர்த்தர் வந்து உனக்கு செஞ்சார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நான் உயிர் இருக்கிறது மாற்றம் முக்கியம் இல்லை பிரதர், உனக்கு தேவ தயவு இருக்கணும். யோபு சொல்ற அதுதான், எல்லாருடைய தயவு போயிடுச்சா, அப்பா என் நிலைமை மாறணுமே, எல்லா வார்த்தையும் மாற ஆரம்பிச்சுச்சா. என் கூட படுத்து தூங்கி ஏனிச்சு எனக்கு கூட பிள்ளையை பெற்ற என் மனைவி சொல்றா, நான் பைத்தியக்காரனா? என்ன சொல்றா? பைத்தியக்காரன் சொல்லுது. இனத்துல பைத்தியக்காரன், காசு சம்பாதிக்கும் போது பைத்தியக்காரனா இல்ல, அவன் குடும்பத்தை நல்லா வைக்கும் போது பைத்தியக்காரனா தெரியல, அவன் ராஜாவா இருக்கும் போது கூட பைத்தியக்காரனா தெரியல, அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லாத போது என்ன ஆயிட்டான்? அவன் பைத்தியக்காரன் ஆயிட்டான். அதுக்கு தான் உனக்கு எப்பவுமே சொல்வேன், நீங்க நல்லா இருக்கும்போது 4 பேர் சுத்தி இருப்போம் போது உனக்கு தேவன் யாருன்னு தெரியாது. நீ ஒரு நாள் எங்கேயோ இல்லாத நேரத்துல மூலையில உழுது கிடக்கும் போது அந்த நேரத்துல தான் கடவுளுடைய அருமை என்னன்னா உங்களுக்கு புரியும். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் எழுதி சொல்றேன் உங்களுக்கு, இப்பவே தேவ தயவுக்குள்ள நிரம்பி வந்துடு. எல்லாமே ஒரு தாம்பா, கடைசியில நான் ஒண்டியா இருக்கிறது இயேசு மாற்றத்தை என்னை காப்பாற்ற போறார். ஆமென், அல்லேலூயா. என் பிள்ளை என்னை விட்டு போவோம், என் பொஞ்சாதி என்னை விட்டு போவோம், என் புருஷன் என்னை விட்டு போவேன், உலகத்துக்கு எல்லாரும் என்னை விட்டு போவான், ஆனா என் கடவுள் மாட்ட என்னை விட்டு போவான். ஆபத்துன்னு வரும்போது எல்லாரும் எப்படி பேசி மாறிட்டாங்க பாத்தியா? உங்களுக்கு ஆபத்துன்னு வரும்போது எல்லாரும் இப்படித்தான் பேசுவாங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? உங்க மேலேயே பழி போட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அவங்க உங்களை விட்டு போனா ஒன்னே இல்லை, ஏதாவது ஒரு நெகட்டிவ் விஷயத்தை எடுத்துக்கின்னு உன்னை பத்தி அதை சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஆனா நீங்க செஞ்ச பாசிட்டிவான விஷயத்தை பத்தி என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. ஆனா கடவுள் பாரு, நீ பாசிட்டிவ் ஆயிரு, நீ நெகட்டிவ் ஆயிரு, என் தயவு மாற்றம் கூட எப்பவுமே இருக்கணும். ஏன் தெரியுமா அவர் அப்படி இருக்கிறாரு? அதுக்கு தான் அவர் பேர் கடவுள். He is the same yesterday, today and forever. பொண்டாட்டி அப்படி இல்ல, நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல. பொண்ணுங்க மாற்ற தப்பான்னு நினைக்காதுங்க, பையங்களும் சொல்றேன், நேத்து இருந்த கணவன் இன்னைக்கு உங்க கணவன் அந்த மாதிரி இல்ல. உனக்கு திருமணம் ஆகுறதுக்கு முன்பாக சொன்ன வாக்கு தத்துவம் ப்ராமிசஸ் இன்னைக்கு இல்ல. காரணம் என்ன தெரியுமா? அவங்க தயவு போயிடுச்சு, அவங்களுடைய பாதுகாப்பு போயிடுச்சு. ஆனா கர்த்தரெல்லாம் அப்படி இல்லை. உனக்கு எப்படி அழைத்தாரோ இன்னி வரைக்கும் உன்னை அப்படித்தான் கர்த்தர் நடத்திருக்கிறார். That's a favor of God. Hallelujah. உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா கூட எப்படியோ இந்த படகை தள்ளி 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 கரையோரமா கர்த்தர் கொண்டு வரது காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கரவும் மேல இருக்கிறபடியால், அவரு தயவும் மேல இருக்கிற தொட்டு தான் கரையோரமா நீ வந்து இருக்கிற. ஒண்ணுமே முடியலன்னா கூட ஏதோ ஒண்ணு செய்து கர்த்தர் உன்னை நடத்துறாருன்னா எழுதிக்கோ, இது உன்னுடைய பவர் இல்ல, இது கம்ப்ளீட்டா தேவனுடைய பவர் தான். இந்த பக்கம் வரல காசு, அந்த பக்கம் வரல, ஏதோ ஒரு பக்கத்துல கர்த்தர் உன் தேவையை கரெக்டா சந்திச்சிட்டாரா, இதுதான் தேவனுடைய தயவு. எனக்கு நான் பார்த்துக்கிறேன் பிரதர், நான் கேட்டது எல்லாமே நான் எப்பவுமே ஆண்டோட எப்பவுமே அதான் கேட்பேன், உனக்கு எது விருப்பகுதோ அதை கொடுப்பான்னு. பெண்ணு கூட சரி பிரதர், இந்த பெண்ணு கூட எங்க அப்பா கிட்ட கேட்டு, ஆனா கொடுக்கறதுல தவறுனே இல்லை பிரதர். காசு இல்லைன்னா கூட அந்த பெண்ணை கரெக்டாக வர வைக்கிறார், காசு இல்லைன்னா கூட ஊழியத்தை நடத்துறார், ஜனம் இல்லைன்னா கூட ஊழியத்தை நடத்துறாரு, யார் இல்லைன்னா கூட என்ன நடத்துறாருயா, அது பேர் தான் தயவு. ஆமென், அல்லேலூயா. அப்பனா ஒரு மனுஷன் உயிர் மாற்றம் முக்கியம் இல்லை, உயிரை நடத்துறதுக்கு தேவ தயவு வேணும். தேவ தயவு இல்லாம செத்து போயிட்டு இருக்கிறாங்க, தேவ தயவு இல்லாம மென்டல் ஆயிட்டுக்கிறாங்க, தேவ தயவு இல்லாம டிவோர்ஸ் ஆயிட்டுக்குது, தேவ தயவு இல்லாம என்னடா வாழ்க்கைன்னு நீ உட்காந்து கேட்டுக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி வாழ்க்கைக்கெல்லாம் பதிலை கொடுக்கறதுதான் தேவனுடைய தயவு. யோபு சொல்ற ஒரு வார்த்தை அதுதான், ஏய் நான் பணத்தை பார்த்தையா, ஜனத்தை பார்த்தேன், எனக்கு ஒரு வியாதின்னு வரும்போது இவங்களை எல்லாத்தையும் காட்டிட்டு வராண்டவர், இவங்களை எல்லாரையும் காட்டிட்டாருப்பா. அப்பதான் சொல்றான், எல்லாருடைய தயவு என்னை விட்டு போனாலும் தேவனுடைய தயவு என் மேல ஒரு நம்ம கெட்டு போயிருக்கும் போது கூட நம்மளை சுத்தமா மாக்கணும்னு நினைக்கிற நல்ல தெய்வம் யாரு? ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் ஒரு பேர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்ல முடியும், நான் வாழ்ந்துங்கிறதெல்லாம் அவனுடைய தயவு தான். என் வேலை இல்லை, என் பணம் இல்லை, என் ஜனம் இல்லை, என் சொந்தம் இல்லை, என் பிள்ளை இல்லை, என் குடும்பம் இல்லை, எல்லாமே தேவ தயவு தான். ஆமென், அல்லேலூயா. ஒரு வழியே இந்த பக்கம் பிசாசு அடிச்சா, இந்த பக்கத்து எப்படியோ உன்
குடும்பத்தை எப்படி நடத்துறாரு. ஒண்ணு வரலன்னா கூட உன்னை கர்த்தர் என்ன பண்றாரு, செஞ்சுன்னு போயேனேங்கிறார். காரணம் ஏன் தெரியுமா? தேவ தயவு மேல இருக்கிறபடியா. ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை பார்த்திருப்பேன், எப்பவுமே எப்படித்தாமா இருப்பான். கர்த்தர் அபிஷேகம் பற்றி இருக்கிறவன் எப்பவும் எப்படிதான் இருப்பான். என்னதான் நடக்கட்டும், என் தேவன் என் கூட இருக்கிறார். அப்பனா ஒரு மனுஷனுக்கு உயிர் முக்கியம் இல்ல, உயிரை காட்டிலும் தயவு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலையில இருந்து ஏஞ்சி வெளியே போனுங்க, ரொம்ப பேர் இன்னைக்கு வீட்டுக்கு வரல. நான் ஒரு ரிசார்ட்ல பார்த்தேன், நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 3 பாப்பாங்க காலேஜ் லீவ் டைம்ல ஊருக்கு போய்க்கிறாங்க. எங்கேயோ ஒரு ஊருக்கு, ஒரு நல்ல ரிசார்ட், சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல். அந்த பூல்ல வந்து ஆடின்னு இருக்கிறாங்க. அப்போ அந்த கொஞ்சம் டீப் தான், ரொம்ப டீப் கூட இல்லை. அங்கே டியூப் போட்டு வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து இந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிட்டு ஸ்விம்மிங் பூல்லே உட்காந்து என்ன பண்ணலாம், சாப்பிட்லான்னு அந்த பூல் சைடில் உட்காந்து சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாங்க. 2 குழந்தைங்க பாப்பாங்க தண்ணியில் இறங்குச்சு. இன்னொரு பாப்பா ஆர்டர் கொடுத்துட்டு வந்து இறங்கின பிறகு அந்த டியூப் எடுக்கலான்னு போச்சு. அந்த டியூப் அங்கே இருக்குது, எடுக்கலாம். அந்த டியூப் இப்படி எடுக்கும் போது கொஞ்சம் டீப்பாக இருந்துக்குது, அந்த டீப்பில் போய்க்குது. அது நார்மலாக தான் கையை இப்படி பண்ணினுக்குது. அவங்க நினைச்சுக்கிறாங்க ஸ்விம்மிங் அடிச்சுக்குது. அப்புறமா அதை கத்திச்சு. அப்புறமா இன்னும் 2 பெண்ணு என்ன பண்ணாங்க, போனாங்க. போய் அந்த பொண்ணு கையை பிடிச்சாங்க. இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி 3 பேரும் 7 நிமிஷத்தை சேர்த்துட்டாங்க. ஆர்டர் பண்ண சாப்பாடு வர்றதுக்குள்ள 3 பேரோட சாவு தண்ணியில என்ன இருக்குது. காசு குத்து சாவை தேடிக்கிற ஜனங்கிறாங்க. உனக்கு காசு இல்லைன்னா கூட கர்த்தர் என்னை உயிரோட வச்சுக்கிறாரு. அப்பனா யோசிப்பாரு, காசு பணம் உலகம் சொத்து ஜனம் இதெல்லாம் முக்கியம் இல்ல, தேவ தயவு ரொம்ப முக்கியம். உனக்கு போகும்போது தேவ தயவு வேணும், வரும்போது தேவ தயவு வேணும். அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா அன்பிரெடிக்டபிள் லைஃப், அன்பிரெடிக்டபிள் லைஃப். இன்னைக்கு தூங்குறவன் நாளைக்கு எதிரிக்கிறது இல்லை. ஆமென். அப்பனா காசு பணம் இல்லைனால வேதனைப்படாதீங்க, ஜனம் இல்லைனால ஃபீல் படாத, வேலை இல்லைன்னா கூட ஃபீல் படாத. எனக்கு தேவ தயவு இருக்குதுன்னு சந்தோஷப்படு. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை கல்யாணம் இல்லைன்னு ஃபீல் படாத, குழந்தை இல்லைன்னு ஃபீல் படாத. நான் லாஸ்ட்ல சொல்றேன், ஏன் இதெல்லாம் ஃபீல் படாதீங்க. ஏன்னா இதெல்லாம் இருந்து செய்ய முடியாதது ஒரே ஒரு கடவுள் உனக்கு செய்ய முடியும். ஒரே ஒரு கடவுள் செய்ய முடியும். அவர் பேர் தான் இயேசு. ஆமென், அல்லேலூயா. அவர் உனக்கு அம்மாவா இருப்பா, அவர் உனக்கு அப்பாவா இருப்பார், அவர் உனக்கு பலனா இருப்பார், அவர் உனக்கு துணையா இருப்பார், கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பார். யாரா இருக்குவாங்களாமா? சொல்லுவாங்க, முடியாது. சொல்லுவாங்க, ஆனா முடியாது. சரி, இதெல்லாம் விடுங்க. தயவு கண்டிப்பா கடவுள்னாலே தான் வரும். பராமரிப்பு, பராமரிப்புனா என்ன தெரியுங்களா? பிரிசர்வ்டுன்னு. பிரிசர்வ்டு என்ன தெரியுமா? எதை பிரிசர்வ் பண்ணி வைக்குவாங்க, எதை பிரிசர்வ் பண்ணி வைக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் செத்துட்டுக்கிறாங்க, யாரோ ஊர்ல இருந்து வராங்க. அந்த பாடி அப்படியே பிரிசர்வ்ட் ஆகணும்னு என்ன பண்ணுவாங்க, அந்த காஃபின் பாக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஐஸ் கியூப் பாக்ஸ்ல வைக்குவாங்க. ஏன் வைக்குவாங்க? அது வாசனை அடையக்கூடாது. எவ்வளோ நிமிஷத்துல நம்ம லைஃப் எல்லாம் ஸ்மெல் அடிச்சுட்டுக்கோ தெரியுமா? இப்படின்றதுக்குள்ள உங்க மான மரியாதை பிசாசு எடுத்துட்டுக்குவா. சும்மா திரும்பிப்பார், நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணி நின்றுக்குவே, அந்த தப்புல உனக்கு எங்க எடுத்துன்னு போய்க்குவான் தெரியுமா? அந்த இடம் நீ திரும்பி பார்த்தீங்கன்னா உன்னை காப்பாத்துது கர்த்தர் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்க. ஆமென், அல்லேலூயா. வெறும் பாவம் தான் தப்புன்னு நினைக்காதீங்க. சில ராங் டிசிஷன் கூட நம்மளுக்கு தப்பு தான், சில தப்பான தீர்மானம் கூட நம்மளுக்கு தப்பு தான், சில நல்லது கெட்டதை வந்து நல்லதை நினைச்சு எடுக்கிறது கூட தப்பு தான். ஆனா அதுல கூட நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார். அதுதான் பிரிசர்வ். அதுதான் பைபிள் சொல்லுது, என் ஜீவனை பாதுகாத்தார், பராமரித்தார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு பேரோட பிள்ளைங்க அம்மாங்களை பராமரிக்கிறது சொல்லுங்க, பராமரிக்கிறாங்களா? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு குழந்தை பிறந்தா போதும், என் கஷ்டத்தெல்லாம் தீர்த்துருன்றாங்க. குழந்தை இல்லாதவங்க சொல்றதை கேட்டுக்கிறேன். குழந்தை பெத்து வளர்த்தவங்களை கேட்டு பாருங்களேன், தீர்த்துட்டாங்களா இல்ல கொடுத்துருக்குறாங்களா? இன்னொன்று கொடுக்க முடியாதுமா. ஏன் தெரியுமா? தேவன் பண்றது தான் தேவன் பண்ணுவார்.
நீங்க நினைக்கிற மாதிரி ஜனங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் எனக்கு பண்ணியிருக்கிறாரு. இந்த சபையில் ஒரு சேர் வாங்குறது கூட தேவ தயவு தான் எனக்கு வந்துச்சு. 22 சேரு இந்த ஓனர் எனக்கு கொடுத்தார். ஒரு இந்து மனுஷன், அவர் கிறிஸ்டியன் கொடுக்கல எனக்கு. எங்க சொந்தத்தில் யாரும் எனக்கு வாங்கி தரல. தேவ தயவு வந்தது என் மேல. நீங்க மேல சாப்பிட்ற டேபிள் என்ன டேபிள் தெரியுமா? அது கார்ட்ஸ் ஆடுற டேபிள். அது அந்த டேபிள் ஆண்டவர் ஏன் வச்சார் தெரியுமா? நீங்க பிரேயர் நடக்கும் போது ஃபங்க்ஷன் நடக்கும், அந்த ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடுக்கு யூஸ் ஆகிறதுக்காக கர்த்தர் வச்சார். அவர் பிளான் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும் பிரதர். அவர் நடத்துறது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். உனக்கு யார் இல்லைன்னா கூட இவர் ஒருத்தர் போதும் 3 ரோல்ல ஒரே ஆளா செய்ய முடியும். உனக்கு ஜீவன் தருவார். உன் ஜீவன் நடத்துறதுக்கு அவருடைய தயவு தருவார். அந்த கெட்டு போகாததுக்கு அவருடைய கிருபையை தருவார். எல்லா கரங்களை தட்டி ஏசமாக நன்றி செலுத்தலாமா? நம்ம கெட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் பிசாசு நினைக்குமா? ஆனா நம்ம கெட்டு போக கூடாதுன்னு கர்த்தர் நினைப்பார். ஒருத்தருக்கு உயிர் இருந்து கூட அவங்க பராமரிப்பு இல்லாத தொட்டுதா என்ன இருக்குது? நீங்களாம் என்ன இருக்குது? இல்ல, ஒருத்தருக்கு உயிர் இருக்குது, ஆனா அவங்களை நல்லா பராமரிக்கிறது தொட்டு எங்க இருக்கிறாங்க? அவங்க எல்லாம் இப்போ எங்க இருக்கிறாங்க? அநாத ஆசிரமத்தில் இருக்கிறாங்க. ஏன் அநாத ஆசிரமத்தில் இருக்கிறாங்க சொல்லுங்க? அவங்களுக்கு உயிர் இருக்குது, அவங்களுக்கு என்ன இல்லை? ஒண்ணு தயவு இல்லை, அது தயவு இருக்குது. தயவு இருக்கிறத தொட்டு தான் யாரோ மனுஷன் 3வது மனுஷன் இன்னைக்கு ஹாஸ்டல் ஓபன் பண்ணிக்கிறான். ஆனா பராமரிக்கிறதுக்கு ஒன்னே இல்லம்மா. ஒன்னு நீ ஒரே ஒரு 2 வாரம் ஏதோ ஒரு வியாதியில நீ படுத்துட்டேன்னு வச்சுக்கோ, உன் பிள்ளை யாரையும் தெரிஞ்சிடும், உன் புருஷன் யாரையும் தெரிஞ்சிடும், நீ சம்பாரிச்ச பணம் யாரையும் தெரிஞ்சிடும். ஏன்? நீ எவ்வளவு வேல்யூன்னு கூட உனக்கு தெரிஞ்சிடும். நீ எவ்வளவு வேல்யூன்ட்டு தெரிஞ்சிடும். 10 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, 15ஆவது நாள் டயர்ட் ஆயிடுவாங்க. நீங்க இல்லை, நானே டயர்ட் ஆயிடுவேன். காரணம் என்ன தெரியுமா? என் அன்பு இவ்வளவு தூரம் தான், என் பெலன் இவ்வளவு தூரம் தான் வேலை செய்யும். அதுக்கு மேல என்னால் ஆகாது. ரீசார்ஜ் இவ்வளவு தான் பண்ணா அவ்வளவு தான் வேலிடிட்டி, அதுக்கு மேல வராது. மனுஷோட அன்பெல்லாம் ரீசார்ஜ் பண்ணா தான் வரும். இவரதெல்லாம் ரீசார்ஜ் பண்றதே தேவையில்லை. அன்லிமிட்டெட், அன்மெரிட்டட், எவர் லாஸ்டிங் லவ். அல்லேலூயா. நீ ஒண்ணுமே இல்லாத போதே அவர் பார்வை உன்னை தான் பார்த்துச்சு. நீ சாவுன்னு நினைக்கும் போதே அவர் தயவு உன் மேல வந்தது. கெட்டு போகும்போதே அவருடைய கரம் உன்னை தூக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாத தொட்டு தான் அநாத ஆசிரமம். அம்மாங்களெல்லாம் என்னத்துக்கு ஹாஸ்டல்ல எத்தனை பேர் விடுறாங்கன்றீங்க சொல்லுங்கம்மா? நீங்க அம்மாங்களுக்கெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பார்த்துக்குவீங்க. பெரிய பெரியவங்களெல்லாம் ஏன் விடுறாங்க பிரதர்? பார்த்துக்கிறதுக்கு ஆகிறதில்ல. கை கால் விழுந்துச்சுன்னா என்ன பண்றாங்க? உன் கை கால் ஒன்னே 2 உழுந்தாலே போதுமா, உன் குடும்பம் ஃபுல்லா உன்னை நியூட்ரல் பண்ணி எல்லாரும் சரி. உனக்கு செப்பரேட் பிளேட்டு, செப்பரேட் ஸ்பூனு, செப்பரேட் பாத்ரூம். உனக்கு இதுதான் உலகம், இதுதான் உலகம், இதுதான் சத்தியம். புள்ளனாகட்டும், புருஷனாகட்டும், பொஞ்சாதினா இருக்கட்டும், ஆட்டுக்குட்டினாகட்டும், மாட்டுக்குட்டினாகட்டும், உன்கிட்ட இருக்கும் போது நீ ராஜா, உன்னை விட்டு எல்லாம் போகும்போது நீ பைத்தியக்கார. ஆனா தேவ தயவு பத்தியா உன்னை எவ்வளவு தூரம் கொண்டு வந்துச்சு. நீங்க உனக்கு அந்த மாதிரி சாவு வரக்கூடாதுன்னு தான் தேவ தயவு வந்துச்சு. உனக்கு அந்த மாதிரி அழிவு வரக்கூடாதுன்னு தான் தேவனுடைய இரக்கம் வந்தார். உனக்கு அதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் தேவனுடைய பாதுகாத்து பராமரித்தார். அப்படின்னா இன்னைக்கு உனக்கு 3 வேளை சோறு போடுறது யாரு? இயேசு. உனக்கு நீ நல்ல நாடி நரம்பு, ஒவ்வொரு நரம்புலையும் ரத்தம் போயிட்டு கரெக்டா வந்து ஹார்ட்டுக்கு கரெக்டா ரத்தம் போய் ஹார்ட் அட்டாக் ஏன் வருது தெரியுமா? அந்த ரத்தம் கரெக்டா போவாததோட தான். உங்களுக்கெல்லாம் போக வச்சுக்கிறது யாருன்னு நினைக்கிறமா? நீ சாப்பிடுற கறியா, நீ சாப்பிடுற கொல்பா, இல்ல உங்க தாய்கிட்ட குடிச்ச பாலா, நீ செய்யற வேலையா, தேவ தயவுயா? உன்னே ஒண்ணு அது கரெக்டா போவாத ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு உன் கதை. உன் பேரை அழிச்சிடுவாங்க, உன்
குடும்பத்துல இருந்து எடுத்துருவாங்க. அப்பனா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய தயவு தான் நம்மளை உயிரோட வச்சிருக்குது. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், வெறும் ஒரு மனுஷனுக்கு உயிர் இருந்தா மாற்ற வாழ முடியாது. அவனுக்கு தயவு வேணும். அவனுக்கு என்ன வேணும்? ஏன்னா பிசாசு உனக்கு வலை போட்டேங்குவான். இன்னைக்கு அந்த வலையில மாட்டி உன் வாழ்க்கை அழிக்கத்துன்னு பார்க்குவான். அதுல இதெல்லாம் காப்பாத்துறதுக்கு தேவ தயவு வேணும். பிசாசு எப்படி வருவான் உங்களுக்கு தெரியுமாம்மா? உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர் எப்படி வருவான்னு? உங்களுக்கு எப்பவுமே தெரியாது. காரணம் ஏன் தெரியுமா? அவன் அசிங்கமா வர மாட்டான், அவன் அழகா வருவான். பைபிள் சொல்லுது, அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்துகிறான். கர்த்தரோ உனக்கு ஜீவனை கொடுத்து மீட்டெடுக்க வந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்பனா ஒரு மனுஷனுக்கு உயிர் முக்கியல, ஒரு செடிக்கு அந்த உயிர் வர்றது முக்கியல. அதை பராமரிக்கணும், அதுக்கு வேலி போடணும், அதுக்கு முள் செடி போடணும், அதுக்கு தண்ணி ஊத்தணும், வெயில் காய வைக்கணும், சூரியன் விழணும் அது மேல. வெறும் உயிர் மாற்றம் நீ வாழ்ந்துட முடியாது. ஏன்னா காசை சம்பாரிச்சு 10,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டா 50,000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு வாழ்ந்துட நினைச்சிடாத. சொந்த வீடு இருந்தா வாழ்ந்துட நினைக்காத. தேவ தயவெல்லாம் வாழவே முடியாது. உனக்கு 10 லட்சம் சேலரி இருக்கட்டும், 10,000 ரூபாய் சேலரி இருக்கட்டும், 15,000 ரூபாய் கூட இருக்கட்டும், தயவில்லை நான் வரணும். நேற்று 22 வயசு பையன் செத்துக்கிறான். ஏழப்பட்ட பையன், உடம்பு சரியில்லைன்னு போய்க்கிறாங்க. அவன் ட்ரக்ஸ் அடிக்கிறான். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து ட்ரக்ஸ் அடிச்சுக்கிறான், செத்துட்டுக்கிறான். 22 வயசு பையன். சாவர வயசா? நீங்க சொல்லுங்க, சாவர வயசா? வந்து ஒரு பொண்ணு இருக்குது, குழந்தைக்குது அவனுக்கு. பையனா பொண்ணான்னு தெரியல. சாவர வயசா? ஏதோ நோக்கி போனா, அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு போனா, பார்த்து உயிர் எடுத்துட்டான். இன்ஜெக்ஷன் போட்டதுமே செத்துட்டானா. போதை. எதெல்லாம் நம்மளுக்கு ஆசையா இருக்குதோ அதுலயே பிசாசு என்ன பண்ணிட்டான், நம்மளுக்கு ஒரு வினை வச்சான். ஆனா இன்னைக்கு கடவுள் நம்ம எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறார். நீ நல்லா போய் கண்ணாடியை போய் பாரு. நீ நல்லா ரெடி ஆயிட்டு, நான் எப்பவுமே கண்ணாடி முன்னாடி தான் சொல்லுவேன். ஆனா நான் தேவனுடைய சாயல்னு சொல்லும் போது, அப்போ இந்த முகத்துல இயேசு இருக்கிறாரு. நான் கண்ணாடிகிட்ட போய் பேசுவேன், பா என்னப்பா வாழ்க்கை எனக்கு குத்துக்கிறேன், என் படிப்பு இல்லப்பா, என் குடும்பத்துடைய பலன் அல்ல ராஜா, இது என் பணம் அல்ல, எல்லாமே உன்னுடைய தயவு தான். அகோரமா இருந்துக்கிறேன், விகாரமா இருந்துக்கிறேன். ஆந்திரால கூட ஒரு 3 நாள் பிரதருங்க ஊழியம் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட சாட்சியெல்லாம் கேட்கும் போது, பார்க்கும் போது அப்படியே ஆச்சரியமாகுது. கையில கத்தியும் காஞ்சாவும் வச்சுக்கின்னு புகைய ஊதிக்கின்னு இப்படி இருந்த பிரதருங்க பைபிள் எடுத்து இயேசு தான் தெய்வம் என்று பிரசங்கம் பண்ணி, என்ன மாதிரி ஒரு தயவையா! யார வரக்கூடாத இடத்துல அவருடைய தயவை தேடி வந்ததையா. யாருக்கெல்லாம் வந்ததோ நல்லா கரங்களை தட்டி அப்பாவை பார்த்து சொல்லுங்கப்பா, உயிர் முட்டியில உயிருக்கு பாதுகாப்பு தான். நீங்க அநேக பேர் மூட நம்பிக்கையோட நினைச்சுக்கிறாங்க, என் பிள்ளை என்ன காப்பாத்தும், என் பொண்ணு என்ன காப்பாத்தும், என் புருஷன் என்ன காப்பாத்துவான், என் மனைவி என்ன காப்பாத்து. யாரும் வரமாட்டாங்க. எழுதி தரேன், எழுதி தரேன். எனக்கு சொல்லிக்கிறாங்க ஃபோன் பண்ணி, ரொம்ப கஷ்ட குத்துங்கிறாரு, கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். ரொம்ப கஷ்ட குத்துங்கிறாங்க இவங்க, கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க. என்னத்துக்கு ப்ரேயர் பண்ணோன்னா, ஓன் ஃபேமிலியே சொல்லிக்கிறாங்க. என்னம்மா அது இவ்வளோ வேலை? நீ வாழணும்னு கடவுள் ஆசைப்படுறாரு, நீ எப்போ சாகணும்னு உன் குடும்பமே ஆசைப்படுது. ஆனால் இந்த மாதிரி குடும்பத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லு, பராமரிக்கிறோம், ஓடுறோம், பைத்தியமாக சுற்றுறோம். பணம் 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 பணம், வீடு 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 வீடு, அதை கட்டணும் இதை கட்டணும், டாக்டர் ஆகணும் இதை கட்டணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும். ஐயோப்பா சாமி, ஒரே ஒரு மூச்சு இப்படி ஆஃப் ஆச்சுன்னா எல்லாமே ஆஃப். நீ படுக்கிற கட்டிலில் கூட உங்கள் பிள்ளைங்க படுக்க மாட்டாங்கம்மா, தெரியுமா? நீங்கள் படுக்கிற கட்டில் கூட எடுத்து போட்டுருவாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீ தாயா பார்த்த, அப்பாவா பார்த்த,
இப்போ பேய் ஆயிட்டுக்கு வேணும் அவங்களுக்கு. ஆனா இந்த உலகத்துக்கு நீ எவ்வளோ ஓடுற தெரியுமா? ரத்தத்தை கொடுக்குற, வேர்வையை கொடுக்குற, பலனை கொடுக்குற. என் பிள்ளை என்ன பார்த்துக்குவான், உங்கள் பிள்ளைங்கள பாருங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்க உன்னை பார்க்காதம்மா. 100% எழுதி தரேன், இதில் ஒரு டவுட்டே இல்லை. பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மா கூட பார்க்குவாங்க. ஆனால் உனக்கு கொஞ்சம் கல்யாணம் ஆகிட்டு போயிடுச்சுன்னா அவங்க குணம் கூட மாறிடும். அவங்க கூட உன்னை கண்டுக்கவே மாட்டாங்க. காரணம் ஏன் தெரியுமா? எல்லா அன்பும் அவ்வளோதான். எல்லா அன்பும். அதுவும் நீ லவ்கு பண்ணி கல்யாணம் கட்டிக்கினா சுத்தம். உன் வீட்டு வாசலில் கூட என்ன பண்ண மாட்டாங்க. அது அப்பானாகட்டும் அம்மானாகட்டும் உன்னை தான் சுமந்துக்குவாங்க. நீ இது பண்ண தொட்டு எப்பவுமே நீ பாரமாகவே தெரிவேன். 2 வயசு வருவோம், 1 வயசு குழந்தைய தூக்குவாங்க. 2 வயசு குழந்தைய கூட தூக்கலாம். 3 வயசு ஆகிட்ட பிறகு என்ன பண்ண முடியாது. அதே அம்மா நல்ல ஃபங்க்ஷனுக்கு எங்கேயோ ரெடி ஆகிட்டு போகும்போது அந்த குழந்தை அம்மா என்னை தூக்குமான்னு சொன்னால், நல்ல ரெடி ஆகிட்டு இருக்கிற அம்மா சடனாக வந்து இடுப்பில் வைக்கும் போது அவங்க அந்த பஃப்பு அந்த மேக்கப் தலையில் இருக்கிறது அவன் குழந்தை வெறும் சும்மா தலையில் இப்படி கை வச்சிச்சினால தாய் என்னவா மாறிடு சொல்லு. ஒன்றும் கிளியக்கூடாது தாய்க்கு. எப்படி என்ன சொல்கிறாங்க பிள்ளைங்களை இமீடியட்டா? ஃபஸ்ட்டெல்லாம் என்னன்னு கூப்பிட்டுருந்தாங்க? செல்லம், புஜ்ஜு, பப்பு, தப்பு தான் சொல்ல முடியும். நான் என்னன்னு கூப்பிட்டாங்க? என்ன சொல்லிட்டாங்கம்மா? அம்மா தான். ஆனால் என்ன சொல்லிட்டாங்க பார்த்தியா? என்ன சொல்கிறாங்கம்மா? என்ன சொல்கிறாங்க? சனியன்றாங்க. சனியனை என்ன பண்ணிட்டாங்க? இவங்க பெற்றெடுத்துட்டாங்க. இது எப்போ பார் ஊழ விட்டுனே இருக்குது. இதுங்களை பெற்றுட்டு நான் படுற பாடு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நேரத்துக்காக ப்ரேயர் பண்ணாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அது பெற்றுந்து? கேம்மா அம்மா அப்பா புள்ள அண்ணன் தம்பி ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, மனுஷெல்லாம் இவ்வளோ தாண்டுற. அந்த மனுஷனுக்குள்ளே யாரனா வச்சுக்கோ. உனக்கு அந்த மனுஷனுக்குள்ளே யாரனா வச்சுக்கோ. உன் ஃப்ரெண்டை கூட வச்சுக்கோ, உன் அண்ணனை கூட வச்சுக்கோ. சொத்துக்காக என்னங்க என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி? போய் எங்கன்னா ஒரு கேஜிஎஃப் கோலாரில் போய் கரெக்டாக லைமை உருட்டி விட்றான். ஒரு 2 கை இழுத்தா முடிஞ்சது கதை. எல்லாரும் அவங்கவுங்க சேஃப்டியை தான் பார்க்குவாங்க. லாஸ்ட்டில் உன் சேஃப்டியை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. ஆனால் உன்னை சேஃப்டியாக பார்க்குறது ஒரே ஒருத்தர் தான், அவர் தான் இயேசு. நீ அழியாத போகணும்னு நினைக்கிற ஒரே ஒரு நல்ல உள்ள யார் தெரியுமா? இயேசு ஒரே ஒருத்தர் தான். இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. தப்பாக கூட உன் வாயில் சொல்லிடாத. சத்தியத்தை கரெக்டாக தெரிஞ்சுக்கோ, உன் கண்கள் திறக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. பிள்ளைங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சிலுவை மாதிரி தூக்க ஆரம்பிச்சிட்டின்னா இறுக்கி வைக்க முடியாது. கல்யாணம் கூட அவ்வளோதான். ஒரு 2 மாதம் 3 மாதம் சூப்பராக ஓடும். நல்லா நீங்களாம் வலியில் கிளியெல்லாம் போட்டு ஜிலிக் 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 ஜிலிக்குன்னு. அப்புறமா ஒன்றுன்னா ஜிலிக் ஜிலிக் கம்மியாகினே வரும். தாலி கட்டினா இருப்பார், அது கூட ஜிலிக் ஜிலிக்குன்னு எகிரிட்டுக்கோ. இப்போ நீ எப்படி வேணா தான் எப்படி வந்தனும் அப்படியே இருப்பார். அவங்க தான் தாலி கொடுக்கும்போது என்ன சொல்லிவான் தெரியுமா? வாழ்விலும் சாவிலும் எல்லாம் போய், எல்லாம் போய்ப்பா, எல்லாமே போயிடாப்பா சாமி. நிற்கிறாங்களா பிரதர்? கஷ்டம்னா வந்து அந்த அவமானத்தை பேசுறவங்க தாங்கிறாங்க தவிர துணை நிற்கிறவங்க யாரும் இல்லை. ஆனா என் துணை நிற்கிறவங்க ஒன்னே இல்லை. உங்க ஒய்ஃப்க்கு நீ சேலரி கொடுக்கறது ஸ்டாப் பண்ணிடு, முடிஞ்சிச்சு கதை. செத்துட்ட நீ, செத்துட்ட பிரதர். நீ கூட ஒன்றும் இல்லை சிஸ்டர். ஒரு 3 வேளை சோறுல ஒரு 2 வேளை ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க செத்துட்டீங்க. அவர் ஒரு வேளை அம்மா அப்பா பாசமா இருந்தாருன்னா அவங்க அம்மா காஃபி கொடுக்காதே இருக்குமா, உன் கதை முடிஞ்சிச்சுமா. காப்பிலே உன் லைஃப் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ.
இது தான் இந்த பொய்யான அன்பு. ஒரு அன்புக்குதுமா, உனக்கு யாரும் வரலன்னா கூட இவரு எங்க வந்தோ ஒருத்தர் அனுப்பு வராங்க. யாரோ மூலியமா வந்து உன் வேலையை முடிச்சு கொடுத்து கர்த்தர் போயிடுவான். நீங்களாம் எங்கேயோ இருந்தீங்க, ஏன் இந்த சர்ச்சு கூட வர வச்சார் தெரியுமா? அந்த நேரத்தில் உங்களுக்கு யாரும் உதவி அந்த டைம்ல கர்த்தர் சபை திறக்க வச்சா. யாருக்காக திறக்க வச்சா? உனக்காக திறக்க வச்சா. நீ அழிஞ்சு போகக்கூடாது, கர்த்தர் திறக்க வச்சா. நல்லா வாழ்நாள் கர்த்தர் திறக்க வச்சா. குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு கர்த்தர் திறக்க வச்சா. இதுதான் கர்த்தருடைய அன்பு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களை நான் பார்த்ததே இல்லை. சர்ச்சை ஓபன் முன்னாடி நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு தெரியும், உங்களை ஒருத்தர் அனுப்புனாரு, என்ன ஒருத்தர் அனுப்புனாரு. ஒரு வேலைக்காக தான் கர்த்தர் அனுப்புனாரு. சொந்தங்க பந்தங்க உறவுகள் கூட யாரும் வரல. கர்த்தர் உனக்காக எப்படி இறங்கினார் பாத்தியா? எப்படி இறங்கி வந்தார் பாத்தியாமா? உன்னை காப்பாத்தணும்னு எங்கேயோ இருந்து என்ன அம்மா அப்பா வயிற்றுல நான் பிறக்கல, ஆனா உன்னை காப்பாத்தணும்னு ஏன் வைத்த வாய் அடிச்சு உன்னை காப்பாற்றணும். எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்தா இருப்பாரு. இதுதான் தெய்வீகம். ஆமென், அல்லேலூயா. உங்க சொந்தத்துல கூட வந்து உன் பிரச்சனையில அவ்வளவு பேர் நிலைக்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஆனா என்ன உன் பிரச்சனையில நிக்க வச்சு உன்னை காப்பாற்ற கர்த்தர் வச்சார். நான் அல்ல. மான மரியாதை மூடி கொண்டு வரணும்னு கர்த்தர் என்ன ஒரு டாக்டரா அந்த நேரத்துல வச்சா. அதுதான் தேவதயவு. இன்னைக்கு போய் சொல்றேன் பாருங்களேன், இந்த அன்புல இருந்து வெளியே போனீங்கன்னா உன்னை வேட்டாடிடுவான். எழுதி தரேன்பா, ரொம்ப நாள் இந்த உலகம் நல்லதல்ல. வேண்டாம்ப்பா, சும்மா ஏமாந்து போவாங்க. யாரையும் வெறுத்துறாதீங்க. இதெல்லாம் சத்தியம். இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா நீ வெறுக்க ஆரம்பிச்சிருவேன். நான் கூட வெறுத்துறேன் சில பேரை. என்னடா இவெல்லாம் அடைத்து மனசுல இருந்து தூக்கி போட்டுருவேன். திருப்பி ஆண்டவர் சொல்லுவேன், நீ அடி பண்ண, நீ அடி பண்ண. நான் நினைச்சுதான் உன் அடி பண்ணிக்க வேணாம். நான் நினைச்சுதான் உன்னை எப்படி அடிச்சுக்கணும். நீ பண்ண சேட்டைக்கு, நீ பண்ண தப்புக்கு பொண்ணுங்க சொல்றேன், நீ எவ்வளவு தப்பு பண்ணிக்கிறீங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இச்சைக்கு நீ ஒப்பு கொடுத்தேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆனா எல்லாத்தையும் உன்னை மூடி மறைச்சாரு பாத்தியா? அதுதான் தேவை. மனம் வரைது கொஞ்சம் வெளியே போறது இப்படி இருந்துச்சு. அவ்வளவு ஜல்தி ஒரு காப்பாற்ற இப்படின்றதுக்குள்ள மான மரியாதை எடுத்துறாங்க பிரதர். இப்படின்றதுக்குள்ள மான மரியாதை எடுத்துறாங்க. சும்மா பாஸ்டர் ஜான்ஜ மரியாதை சும்மா ஒண்ணு நாங்க அப்படியே 10 போட்டு என்ன பண்ணிட்டாங்க, 10 வச்சுட்டாங்க. நில்லாங்களா யாருன்னா கூட சந்தோஷத்துல தானே நிக்கிறாங்க. ஆனா என் வேதனையில கூட என் கூட நிக்கிறோம் யார் தெரியுமா? அப்பா ஒரே ஒருத்தர் தான். கஷ்டத்துல கூட யார் தெரியுமா நிக்கவா? உனக்காக உன் பக்கத்துல ஒரே ஒரு ஆள் வந்து நிக்குவா. அது யார் தெரியுமா? அந்த கடவுள். கொஞ்சம் மிஸ் ஆகி வண்டியில ஆக்சிடென்ட் ஆகி ஆகணும். சடனா பார்ட்னர்னாலே நீ செத்து போயிட்டு தெரியுமா? நீ எங்க டூரிஸ்ட் போன நினைச்சா அங்கேயே ஒரு உயிரை பிசாசு வேணாச்சு. நீ ஏதோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் நினைச்ச பாரு, அவன் மூலியமா ஒரு வேலை வச்சிருந்தான். ஆனா இவங்க எல்லாம் பிரிச்சு எடுத்தது யார் தெரியுமா? நல்லா ஏசப்பா காரங்களை தட்டி சொல்லலாம். மாமா அவரை போல நம்மளை பராமரிச்சு பார்க்கறது யாரும் இல்லை சிஸ்டர். அவரை போல நம்மளை பராமரிச்சு பார்க்கறது யாரும் இந்த உலகத்துல. பைபிள் சொல்லுது, சங்கீதம் 90:17 தேவனுடைய தயவு நம்மளை விரிவாக்கமா. ஃபேவர் ஆஃப் காட் வில் எஸ்டாப்ளிஷ் யூ. பைபிள் ரொம்ப நல்லா சொல்லுது, the Lord's favor will last life long. சங்கீதம் 30:5 சொல்லுது, அவருடைய தயவு லாஸ்ட் வரைக்கும் இருக்குதா. எப்படி இருக்குது அவர் தயவு?
லாஸ்ட் வரைக்கும் இருக்குது, கடைசி வரைக்கும் இந்த தயவு இருக்குது. ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் சவுண்ட் கொடுமாங்க. அவருடைய தயவு எப்படி இருக்குது? லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. எவ்வளோ பேர் கர்த்தர் உங்களை காப்பாற்றினார், உங்கள் மூலியமா இன்னும் எவ்வளோ பேரை கர்த்தர் காப்பாற்றிங்கிறாரு. பண்ணுறாரா இல்லையாம்மா? உங்கள் அப்பா அம்மா உன் புள்ள கூட உன்னை அந்த மாதிரி நினச்சிக்காது, ஆனால் கர்த்தர் உன்னை அவ்வளோ அழகாக வச்சுக்கிறாரு. இன்னைக்கு உனக்கு நல்ல சாரியை கொடுத்தது யார் தெரியுமாம்மா? அந்த கடவுள் தான். புரியுதா? நீயே தப்பாக சூஸ் பண்ணி கூட அத்தை ரைட்டாக மாற்றினா இருப்பார், அது கூட கடவுள் தான். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஏதோ சுயத்தில் போய் ஒரு டிசிஷன் எடுத்தேன், ஆனால் அத்தை கூட நல்லதாக மாற்றினது கர்த்தர் மாற்றம் தான். அந்த கடவுள் இருந்தால் கடவுளுடைய தயவு இருக்கும். கடவுளுடைய தயவு இருந்தால் கடவுள் நம்மளை பராமரிப்பா, நம்மளை பாதுகாப்பா. ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்ல முடியும், கர்த்தர் தான் என்னை பாதுகாத்து பராமரிச்சு. வேலை இல்லை, பிஸ்னஸ் இல்லை, எப்படியோ ஒன்று குடும்பம் நடந்துருக்குது. எப்படின்னு கேட்டா எனக்கு கூட பிஸ்னஸே இல்லை, ஆனால் எப்படி லைஃப் ஓடுதுன்னே தெரியல. எப்படி நடத்துகிறார்? நல்ல துணி கொடுத்துக்கிறார், நல்ல சாப்பாடு கொடுத்துக்கிறார், நல்ல தூங்க கொடுத்துக்கிறார். அந்த தேவைக்கு நான் சந்திக்கிறேன். போதும் எனக்கு, அது போதும், அது போதும். அதோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு புள்ளியா என்னை வச்சுக்கிறார். அது ரொம்ப பெரிய விஷயம். நான் இந்த உலகத்திலே அவருக்கு தொல்லையா இருந்தேன், ஆனா இன்னைக்கு அவர் புள்ளையா நான் மாத்திட்டேன். இதோட பெரிய பாக்கியம் இந்த உலகத்தை எனக்கு வேற எதுவுமே இல்லவே இல்லப்பா. உன்னை யாரும் பராமரிக்க மாட்டாங்கம்மா, அப்பா அம்மா பிள்ளைங்க. சொல்றேன், எல்லாமே ஒரு பவுண்டரி இருக்குது. எல்லாரோட பவுண்டரி நான் சொல்ல ஆசைப்படுறேன். எவ்வளவு பேர் கேட்க ஆசைப்படுறேன்? தொப்புள் கொடியோட பவுண்டரி யாரு சொல்ல முடியும்? தொப்புள் கொடியோட உறவு எப்போ கட் ஆகுது? உறவு, ரிலேஷன்ஷிப், பிரேமம்மா அப்பயே முடிச்சுங்கிறாங்க. பொறுக்கும் போது கட்டாமா பண்ணோம், விட்டா அப்படியே எவ்வளோ சொல்லுங்க. ஓகே, அந்த உறவு எப்போ கட் ஆகுது? எப்போ கட் ஆகுது? வெரி குட். நீங்க இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டுறீங்களா பிரதர், அன்னைக்கு உங்களுக்கும் அம்மாவுக்கு ஒரு உறவு என்ன தெரியுமா? அம்மாவுக்கு இருக்கிற பிள்ளைக்கு உறவு என்ன தெரியுமாமா? கட்டாது. அதுக்கு கல்யாணம் கட்டிக்காமல இருக்காதுமா, கல்யாணம் கட்டிக்கோ. எங்க போனாலும் கட்டுத்தான், ஏதோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கல்யாணம் கட்டிக்கோ, ஆனால் ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கோ, சத்தியத்தை தெரிஞ்சுக்கோ. பிள்ளைங்களுக்கும் சொல்றேன், அம்மாங்களுக்கு கேட்குறேன், பிள்ளைங்களோட உறவு எப்போ கட்டாகுது? எப்போ கட்டாகுது? அதுக்கு முன்னாடி கூட கட்டாகுது. ஆனால் சொல்லாமா? கல்யாணம் கட்டும் போது கட்டுதான். பிள்ளைங்களோட உறவு எப்போ கட்டாகுது? அப்பா அம்மாங்க எக்ஸ்பீரியன்ஸ் டபுள் கிரேஸ், அது விட்டுருக்காது, அதை பக்கம் வேண்டாம். பிள்ளைங்களுடைய உறவு எப்போ கட்டாகுது? எப்போ கட்டாயிக்குது சிஸ்டர்? நீங்க அதை பார்த்துக்கிறீங்க. ஏதாவது வாங்கி தராத போது வெரி குட், சூப்பர் பிரதர், நல்லா யோசித்துக்கிறீங்க. உங்கள் அம்மா இப்போ ஃபோன் வாங்கி தரல, என்ன பண்ணிக்குவேன் பெட்ரிஷா? நீ கோவப்பட்டுக்குவேன், அதுக்கு தான் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. கரெக்டா இல்லையா? அது வேணுன்றது கொடுக்கலன்னா என்ன அந்த பிள்ளைங்களுக்கு கோவம் வருது. நீ அம்மாவே இல்லை எனக்கு, நீ பேய் இல்லை. அவங்க ஆசைப்பட்டது எதுவும் அவங்க கைக்கு நம்ம கொடுக்க முடியலன்னா we are not the father and mother, good father and mother. இல்லை பத்தாததுக்கு அவங்க அன்பை காட்டிலும் வேற ஏதாவது ஒரு அன்பு டக்குன்னு ஒன்று பேட்ச் ஆச்சுன்னா இதுல தான் பம்பாடே இருக்கிறது. திஸ் இஸ் கால் பம்பாட்னஸ். வெளியே வராங்க, டக்குன்னு அப்படியே ஒதுங்குதுங்க. அம்மா கிட்ட பேசுற நேரத்தெல்லாம் என்ன பண்ணுங்க, குசு 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 குசு. எப்படி இருக்குதுப்பா உன் பிள்ளை? சூப்பராகதா, நல்லா போட்டா வேலை உனக்கு, பின்னுதுல 12 மணிக்கு பின்னுது. எங்கம்மா போயிட்டு வந்த? காலேஜுக்கு போயிட்டு வந்தேன். எங்கம்மா போயிட்டு வந்த? வேலைக்கு போயிட்டு வந்தேன். எங்க இந்த அறிவுரை கோல்ஸ் பறக்கலாம் பண்ணிக்கிறேன். ஆனா சொன்ன பின்ன என்ன,
அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாத்துக்குமே ரெடியாக ஒருத்துக்கும் மைண்ட் என்ன ரெடி பண்ணி. கடவுளுடைய பிள்ளைக்கு பிசாசு விட மாட்டான், உன்னை வேதனை பண்ணுவான், சித்திரவாதம் பண்ணுவான். இதெல்லாம் தூக்கி வெளியே போடு. கர்த்தரை மாற்ற உள்ள வலிக்கவே வலிக்காது, தைரியமாக சொல்லு, என்னை வைக்கிற இடத்துல வைக்காத. உனக்கு ரொம்ப அடிக்கும், உனக்கு ரொம்ப வலிக்கும். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. வெறுக்காதீங்க, நேசிங்க. இவரை காட்டிலும் ரொம்ப நேசிங்க. அன்பா கேட்கிறேன், ரொம்ப அழுவேன், ரொம்ப வலிக்கும், கத்துவேன், கதறுவேன், யாண்டான்னு கேட்குவேன், பைத்தியக்காரனா நான் நீயே கேட்குவேன், பாம்புக்கே போய் பால் ஊற்றி தரலாம். இவ்வளோ நாள் தெரியாது. சில பொண்ணுங்க இருக்கிறாங்க, சில அம்மா அப்பாங்க இருக்கிறாங்க, வெரி ஃபேத்ஃபுல் இருக்கிறாங்க, இல்லைனாலாம் இல்லை. அவங்களுக்கு இல்லைன்னா கூட அம்மாங்களை பார்க்குற பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அவங்க ஏன் அதை செய்கிறாங்கன்னா, அந்த தயவு அவங்க மேலே இருக்குது, அதனால செய்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார் அன்றைக்கி, ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். ஒரு அம்மா 10 புள்ளையை பெற்றா கூட என்ன பண்ணான், ஒரு அம்மா வளர்த்துருதான். ஆனால் 10 புள்ளிங்க ஒரு அம்மாவை என்ன பண்ணாதா? அது என்னவோ அது அப்படி தான் ஆயினிக்குது. எல்லாரும் அம்மா அப்பாவை நேசிக்கிறேன்னு, ஆனால் அந்த ஆக்ஷன்லலாம் வராது. ஏன் வராதுன்னா, ஏதோ ஒன்று அம்மாவை காட்டிலும் அப்பாவை காட்டிலும் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கெல்லாம் முக்கியம் ஆயிடுச்சு. முக்கியம் வந்த தொட்டு தான் மறக்கிறாங்க. மறக்கிறவங்க கெட்டவங்க இல்லை, அதுதான் மனுஷன்னு சொல்கிறேன். மறுபடியுமா சொல்கிறேன், இதுதான் மனுஷன், இதுதான் மனுஷன். உனக்கு வேலை ஆகிற வரைக்கும் உன் காலை பிடிக்குவாங்க. உனக்கு வேலை ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோ, நீ எப்போ விழுவேன்னு காத்துக்குவாங்க. புருஷன் யாராவது சொல்லுங்க, புருஷனுடைய ஸ்டேட்மெண்ட் இந்த பக்கம் வரலாம். புள்ள ஆயிடுச்சு, அம்மா ஆயிடுச்சு, புருஷனோட பராமரிப்பால் எவ்வளோ வரைக்கும் போகுது சிஸ்டர்? பயப்படுறாங்க. வீட்டில் போனால் பாக்ஸிங் எக்ஸிங் போடுறாரா என்ன? நாம மோனிஷா எப்படி பண்ணுறாரு பிரதர்? அசோக் உங்கள் ஒய்ஃப் பேர் என்னம்மா பண்ணுறாரு? உங்கள் ஹஸ்பண்டு பராமரிக்கிறார். எவ்வளோ தூரம் பராமரிக்கிறார்? சப்பாத்தியில் எதுதான் உப்பு ஜாஸ்தி போட்டால் என்ன பண்ணுறாரு? பசியில் வந்துக்கிற என்ன பண்ணி வச்சுக்கிற வருதா? அத்தான் ஒரிஜினல், அத்தான் உள்ள ஒளிஞ்சு நின்றுச்சு. ரியல் எப்போ வர தெரியுமா? இந்த மாதிரி ஆண்டவர் தூண்டி விடுவார். பாரு, மைக்கேல் ஜாக்சன் பாரு, டிலாண்டர் மைக்கேல் ஜாக்சன் யாருனாரு யாருக்கும் தெரியல. அவருக்கு போன பாவம் போதை அப்படி ஆட வச்சுட்டுக்குது அவர். நீங்கள் கூட பாருங்கள், யாராவது ரொம்ப குடிச்சிட்டா எப்படி ஆடுறாங்க பாருங்களேன். எல்லாரும் எல்லா டான்ஸரும் வந்துடுறாங்க. தலை கீழே போட்டு ஆடிக்கிறாரு, முட்டிக்கால் போட்டு தேய்க்கிறாரு. ஒரிஜினல் வெளியே வருது. உள்ள எது போதோ இப்படிக்கிறாரு. தூக்கிட்டா, அடிச்சிட்டா, ஒச்சிட்டா, காடு போட்டு அப்படியே மடிச்சு பேக்கில் வச்சுன்னு போயிடலாம் அப்படிங்குவாங்க. ஏன்னா பார்க்குறேன் அப்படின்வாங்க. வைஃபுங்களை கேட்குறேன், எப்படிம்மா அவங்கள பராமரிக்கிறாரு? லவ் பண்ணும்போது ஒருவேளை லவ்வாக இருந்தால் ஃபஸ்ட்டு டேரி மில்க் தருவார். பிங்க்குனா பிங்க்கு, பிளாக்னா பிளாக்கு, ப்ரௌன்னா ப்ரௌன். உனக்கு எது பிடிக்குமோ குத்துனேக்குவார். கழுத்தில் தாலி கட்டின பிறகு எல்லாம் ஸ்டாப், முடிந்து போன கதை. இப்போ திரும்பி நீ என்ன கேளு, சம்பளமே வரல சும்மா. எப்படி சூப்பரா? பம்பாடா? ரொம்ப பேர் வாங்கிக்கிறீங்க, அதனால தான் மூச்சு பேச்சே இல்லை. உங்களுக்கு சத்தியம் தெரில, அது தான் ஷார்ட் வாங்கிட்டு இருக்கிறீங்க. சத்தியம் தெரிஞ்சால் வலிக்காது. இப்போ உங்களை ஏன் சத்தியத்தை சொல்லிங்கிறேன்னா, உன்னை ஸ்ட்ராங் பண்ணிங்கிறார் ஆண்டவர். யார் இல்லைன்னா கூட எனக்காக ஒரு அப்பாங்கிறார், என் தேவைகளை சந்திக்கிற என் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
நான் கூட என் ஒய்ஃப்ட்ட அப்படி திட்டிருக்கிறேன். நான் ஒன்றும் ரொம்ப நல்லா சொல்ல. சம்டைம் எனக்கு டென்ஷனில் பண்ணிவிடுவோம். அப்போ தான் யோசிக்குவேன், நான் கூட அப்படி தானடா. ஒரு ப்ரெஷர் தாங்கின பிறகு குக்கர் என்ன ஆயிடுது, வடிஞ்சிடுது. மனுஷன் கெட்டு வயலாமா, மனுஷனோட குணம் அவ்வளோதான்ற. அவன் குணம் இவ்வளோதான். வேண்டாம், உண்மையை தெரிஞ்சுக்கங்க, லைஃப்பை காப்பாற்றிக்கங்க, கல்யாணம் கட்டிக்கங்க, குழந்தை பெற்றுக்கங்க, எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்கண்ணா. எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்க. என் யார் என்ன செய்யலைனாலும் சரி, என்னை பார்த்து என்னை பராமரிக்கிற என் கர்த்தர் ஒருத்தர் உண்டு. ஆமென், அல்லேலூயா. இப்போ ஹஸ்பண்டுங்களை கேட்க ஆசைப்பட்றேன், உங்கள் ஒய்ஃபை எப்படி பராமரிக்கிறாங்க பிரதர்? என்ன சொல்கிறாங்க? ஜல்தி கல்யாணம் கட்டிக்கலான்னு ஆசைப்பட்றாங்க. கட்டிக்கின பிறகு என்ன சொல்கிறாங்க? உன்னை எப்போ நான் எப்போ கட்டணும் அன்னைக்கு பிடிச்சிச்சு எனக்கு ஒரு தர்திரம். உண்மையாக சொல்லுங்கம்மா, சொல்கிறாங்களா சொல்கிறது இல்லையா? பொய் பேசக்கூடாது, சத்தியம். அசோக் எட்டி பார்க்குறாரு, என்ன பார்த்து இருக்க தரிசனமாக பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் வீட்டில் இல்லை அசோக், என் வீட்டில் கூட நடக்குது. அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்களுக்குன்னு ஒரு குப்பை தொட்டியை கர்த்தர் வச்சுக்கிறாரு. அப்போ தான் தெளிவாக வரும். நம்ம ஐயோ என்னடா மென்டலா நம்ம. அப்போ தான் ஆண்டவர் தண்ணி தெளிக்கிறாரு. நீ எங்கேயோ ஒரு மேகத்தில் இருந்த டக்குன்னு தெளிக்க. ஐயோ, ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னாமா, பட்டு திருந்தாதீங்க, தெரிஞ்சே திருந்திடுன்ற. பட்டினா அப்படியே நெஞ்சு பிச்சுக்கோ, உள்ளகிற நரம்பு அப்படியே இழுத்து டப்புன்னு விடுவாங்க. இந்த ரப்பர் பேண்ட் எப்படி கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கு, இந்த புண்ணில் ஏதாவது கொஞ்சம் சதை ஒட்டின்னு இருக்கும் போது யாருன்னா வந்து கேட்குவாங்க, என்ன ஆயிடுச்சுன்னு நோண்டுவாங்க பாரு, அந்த மாதிரி பண்ணுவாங்க. சக்தியை நான் பண்ணுவேன். அடிபட்டு வர, என்னடா அடிபட்டுச்சா அப்படி வீடா. அப்போ தான் வேலையில் அடிபட்டு வந்துக்குவேன். ஒரு ரூபாய் சம்பாரிச்சு வீட்டுக்கு வந்துக்குவேன். அங்கேயே மூஞ்சி எப்படி கோத்தரமா உள்ள என்ட்ரியே. ஆனால் இதே மூஞ்சி தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துக்கும், ஹாய். புறாவை போல பார்த்தார்கள், கல்யாண ஆனந்தமே கழுகாய் மாறிவிட்டார்கள். சில ஹஸ்பண்டுங்க வாய் மூச்சு கூட வருதில்ல, இப்படின்னு வாங்க. ஆமாம், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒரு காலத்தில் நீ பலசாலியாக இருந்த, இப்போ ஒரே ஒரு பார்வையில் ரிமோட் ஆஃப். ஃபஸ்ட் எல்லாம் என்ன டைமுக்கு நான் போவேன் வீட்டுக்கு, இப்போ இந்த டைமுக்கு தான் நீ போகணும். லேட்டாக மாற்றம் வந்த சோறு கட் என்ன பண்ணணும் ஆகாது. கொஞ்சம் காஃபி கட்டு போய் குடிச்சுக்கோ, ஆகுதா? எனக்கு ஏன் இந்த வயசில் இவ்வளோ கடவுள் கற்றுக் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் பைபிள் இருக்குது, அப்போ தான் புரிஞ்சிச்சு எனக்கு. கொஞ்சம் காஃபி ஏற்றாங்கன்னா வீட்டு வேலைக்காரன் நான். அம்மான் பிலிக்ஸ் பிரதர், கர்த்தர் என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். அவன் நல்லையா பேசுகிறாங்களா பிரதர்? சத்யா பிரதர் அப்படியே ஸ்டன் ஆகிட்டுக்கிறாரு. டாய் எங்கடா ஆகிற அப்படி. உன் மனைவி நல்லவங்க தான் பிரதர், அவன் கெட்டவங்கெல்லாம் சொல்ல. அவங்க லவ் அவ்வளோதான், அவங்களால அவ்வளோதான் தாங்க முடியும், அதுக்கு மேலே யாரும் தாங்க மாட்டாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லையே. நீ எவ்வளோ நோவு கொடுக்கும் போது கூட தாங்கினார். அவர் எவ்வளோ நோவு கொடுக்கும் போது கூட என்ன பண்ணார் தெரியுமா? அந்த நோவை வெளியே காட்டாமல் உன்னை பார்த்து சிரிச்சிருந்தார். இவருக்காக நீ என்ன பண்ணுற? இப்படி மாறுறாங்களே, இவங்களுக்கு ஓடுறியே.
ரொம்ப பேசினே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கம்மா ஹஸ்பண்டு? எழுத்து ஒன்று வைக்கிறாரா இல்லையா? ரொம்ப பேர் வாங்கிக்கிறீங்க தெரியுது. ஏன் வச்சார் தெரியுமாம்மா? அதுதான் ஒரு லவ். அவ்வளோ தான் அவரால் பேர் பண்ண முடியும். அதுக்கு மேலே என்ன ஆயிடுறாரு சொல்லு? பஸ்ட் ஆயிடுறார். உங்கள்கிட்ட கூட ஏன் 1 வாரம் 2 வாரம் பேசாமல் இருக்கிறாங்க சொல்லுங்கள்? ஒரு 2 வாரம் பேச மாட்டாங்க. என்னத்துக்கு? காப்பிக்கோ ஒரு பூரிக்கோ எங்கே ஒரு வெளியே கூட்டுன்னு போகணுன்னு சொல்லிக்குவாங்க. அன்றைக்கி ஆவாதுன்ட்டுக்குவார். அப்படியே மூஞ்சி எப்படி இந்த கரண்ட் போன வந்தோமே, கேஸ் பில்லுன்னு பார்த்துக்கிறீங்களா? கேஸ் பில்லுன்னு அப்படியே பறக்கும். கேஸ் வந்தோம், கொஞ்சம் கேஸ் எடுத்தோந்தமே சுருங்கிடும். பேச மாட்டாங்க யார்கிட்டையும். முறுக்கிக்குவாங்க. வரமாட்டேன், பேச மாட்டேன், உங்கள் அம்மா கிட்ட நான் பார்க்க மாட்டேன். இவர் என்ன ஆகிறாரு? இவர் போயிடுறார், டேக் ஆஃப் ஆயிடுறார். அதுக்கு தான் பையனுங்க ஜல்தி செத்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, ஓவர் ப்ரெஷர் நபல் தாக்குறதுங்க. எந்த இந்தியாவா பாகிஸ்தானா ஆஸ்திரேலியாவா? ஏன்னா ருபுன்னு ருபுவாங்க. வேலையில் ஒருத்தர் ருபுவான், ரோட்டில் ஒருத்தர் ருபுவான், போலீஸ்கார ஒரு ருப்பு, வீட்டில் வந்து இந்த அம்மா அது ஒரு ருப்பு, அம்மா கிட்ட போட அந்த அம்மா ஒரு ருப்பு, எல்லாம் ருபி இல்லை பிபி எல்லாம் வந்து பேக் ஆகிறாங்க எல்லாரும். நானும் பார்த்து ஆம்பளைங்க ஜல்தி சாவறாங்க. இப்போதான் தெரியுது. ஆனால் இவரை கொஞ்சம் பாருங்க, எல்லாமே என்ன இருக்குது, இதெல்லாம் சேஞ்ச் ஆகினே இருக்குது பாருங்க. உங்களுக்கு கல்யாணம் கட்டிக்கணும்ட்டு எவ்வளோனா என்னென்ன பண்ணிக்குவாங்க அவங்க. எந்த ஜாதியிலையும் டைவடிக்கு ரெடியாகுவாங்க. கட்டிட்டாங்கன்னா அப்போ தான் ஊருக்காவே ஸ்பெஷலாகும். ஒரு பிரதர் வந்தார் ஒரு வாட்டி, ஞானஸ்தானம் வேணும் பிரதர்னார். இன்னைக்குமே கேட்காத பிரதர் யூரியா ஞானஸ்தானம் கேட்டார். அப்புறமா தான் பார்த்தா தெரியுது, நம்ம சர்ச்சில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டுக்கிறாரு, கரெக்ட் பண்ணிக்கிறாரு. அத்தை கரெக்ட் பண்ணுறதுக்காக என்ன சர்டிஃபிகேட் வேணும் அவருக்கு? அது எங்கே வந்துக்கிறார் பாரு, என்கிட்டயே வந்துக்கிறார். நம்ம கொடுக்குவோமா? இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது, ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காகவே ஜனங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை வச்சு செய்கிறாங்க தெரியுது இல்லையா? இப்படின்றதுக்குள்ளே தூக்கி விசிரிச்சுட்டு போகிறாங்க. ஒரு அம்மா ஒரு பஸ் ஸ்டாப்பில் எப்படி ஊரில் இருந்தாங்களா, ஊர்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்களா, கொஞ்சம் வண்டியில் உட்காரமான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப்பில் எடுத்துன்னு போயிட்டு நீ இறங்குமான்னு சொல்லிட்டு அவங்களால நடக்க முடியல, பஸ் ஸ்டாப்பில் உட்கார வச்சுட்டு வண்டி எடுத்துன்னு போயிட்டானா. கத்துறாங்களா அந்த அம்மா. அங்கே பப்ளிக்கெல்லாம் வந்து கேட்டாங்களா என்ன ஆயிடுச்சுமா அப்படின்னு. பா என்னை விட்டுட்டு போயின்னுக்கிறான்ப்பா. யாரும்மா? என் புள்ளத்தாப்பா, நான் ஊர்லேருந்து வந்துட்டேன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயின்னுக்கிறாம்மா. மா அன்பா சொல்கிறேம்மா, உன் பிள்ளைங்களுக்கும் பாரு, ஆனால் உன் உயிரை கொடுத்த கடவுளுக்கு என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறேன். நான் என்ன பண்ண போகிறேன்? எல்லாம் பாய்தா, எல்லாம் பாய்தா. கல்யாணம் ஆகிட்டம் இருக்க தவுளிய மேலே வச்சுக்கின்னு என்ன பண்ணுவாங்க, அம்மா வீட்டை மறந்துட்டு எங்கே போகிறாங்க, புகுந்த வீட்டுக்கு போவோம். அப்போ ஒன்று ஊழ விடுவாங்க. வா எனக்கு வரோம் பாரு ஒரு பிபி. சும்மா பொய்யுமா, பொய் அவனை ஏமாத்தாது. அங்கே போனதுமே ஸ்பாட்டில் செல்ஃபியில் எடுத்து ஒரு ஃபோட்டோ போடுவான் புருஷன் கூட. நீ சும்மா ஒரு லூசா மாறிங்கிற மென்டலா நீ இப்போ ஒன்று தெளிவாக்கிங்கிற ஷாரா. எப்போ அழுவு தெரியுமா, எப்போ அழுவு தெரியுமா, இன்னைக்கு இந்த கடவுளை என்னை விட்டு போதும், அப்போ என் கண்ணில் தண்ணி வரும். இன்னைக்கு இந்த பாதுகாப்பு என்னை விட்டு போதும், அன்னைக்கு தானே நான் அழுவேன். அது வரைக்கும் நான் யாருக்காக அழுவக்கூடாதுங்க. வேஸ்ட் பண்ணிக்காதுங்க தண்ணீரை. ஆனந்த கண்ணீரில் போயிட்டு அவர் பாதத்தை நினை. மார்த்தாள் மரியாள் போய் நினைச்சாருங்க. கர்த்தர் அவங்க பேரை பிரபலமாக்கினார்.
அழுவாங்கம்மா. எல்லாம் நடிப்பு தான். எங்களை ஆசீர்வதிங்கம்மான்னு ஒண்ணுவாங்க. எனக்கு இல்லையா முடியலடா. அடே அப்பா சாமி, சத்தியமா பிரதர், நான் ரொம்ப மனசு வச்சு பேசுறேன். என்னை நம்புங்க, இதுதான் உண்மை. சாவுல கூட அப்படியே அழுகுறாங்க. தேவையே அழுகுறாங்கப்பா. போயிட்டேடாப்பா. காரியத்தில் பார்த்தா என்னை ரொம்ப பேர் காரியத்துக்கு அதுக்கு தான் கூப்பிடுறது இல்லை. எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு இவங்க என்ன காரியத்துக்கு. பிரதர், நான் பிரியாணி சாப்பிட்றத பார்த்துட்டாருண்ணா. எப்படி அழுந்தாங்கம்மா. ஐ எம் நாட் பாயிண்டிங் அவுட் தன் தேர் ராங். இந்த அன்புங்களை நான் சொல்கிறேன், இவங்க லவ்ங்களெல்லாம் சொல்கிறேன். ஸ்பாட்ல என்ன ஆகிறாங்க, 3 நாளில் ஒயிட் வாஷ் பண்ணிடுறாங்க. என்ன பண்ண சக்தி, நீ ஒயிட் வாஷ் பண்ணலையா? மைசூருக்கு போய்க்கிறா. இப்போ மைசூர் அவங்க ஆயா செத்துட்டாங்க. ஆயா ஏரோப்ளைன் உள்ள அமிச்சு ஆயா இல்லுண்டு என்ன கொடுத்துக்கிறாங்க. எடுத்துன்னு போயிட்டு எங்கே விட்டு வந்துக்கிறாங்க. திரும்பி வந்துடக்கூடாதுன்னு மைசூருக்கு எடுத்துன்னு போய் விட்டு வந்துக்கிறாங்க. முன்ன கூட புள்ளிக்கு எங்கே விட தெரியுமா? மைசூரில் விடும். சாராயிரு. நீ இதுக்காக லூஸ் மாதிரி ஓடினேங்கிற. என் பிள்ளை தெளிவாயிடுச்சுன்னா உனக்கு ஆட்டோ பாம்பு தான். டமார் டெமி டெமி டெம் டெம்னு வெடிச்சுக்கோ. தெளிவு ஆகாத தொட்டு தான் உன் பேச்சை கேட்குவாங்க. தெளிவாயிடுச்சுனா, மம்மி உனக்கு தெரியாச்சு மாதிரி மம்மி, அந்த பையன் ரொம்ப நல்லவன், குப்பை பொறுக்கின்கிறான் மம்மி, அவங்க இன்ஜினியர் வேலை பண்ணுறான் மம்மி. இதுங்க அம்மாங்களுக்கு சொல்லும். அம்மாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, போன வீட்டில் அடிபட்டுக்குவாங்க. என் புருஷன் இந்த உதைக்கிறான், எவ்வளோ பாட கொடுக்குறான், இவன் மாதிரி என் பொண்ணுக்கு என்ன ஆகிடக்கூடாது, ஒரு புருஷன் கெடிக்க கூடாதுன்னு அவங்க நினைக்குவாங்க. இவங்க என்ன நினச்சிக்கோங்க, எங்களை பிரிக்கிறாங்க. நானே சொல்லிட்டா, டேப் போட்டுக்கோ, இப்போ பார்க்கலாம் இதா இல்லை இதான்ட்டு. அவ்வளோதான் உலகம். இந்த உலகத்தில் சும்மா மாயம்மா என்ன சொல்ல பூச்சாண்டி வேலை பண்ணிங்கிறோம் நம்மளை. கரெக்டாக இல்லையா பிரதர்? இன்றைக்கி நீங்கள் சேர்மேல உட்காந்துக்கிறது யாருனால? ஆண்டோ. யாருனால ஆண்டோ? உன் மேலே லாரி உழுதுக்கிறோம். ரொம்ப பெரிய டேஞ்சர்லேருந்து கடவுள் காப்பாற்றினார். அப்படியே லாரி மேலே விழுந்து ஆட்டோவே அப்படியே தோசை மாதிரி ஆகிட்டுக்குது. இப்படின்ற செகண்டில் எகிரிட்டுக்கிறாப்புல. சும்மா நினச்சிப்பார், உன் கை கால் போயிட்டுச்சு அந்த டைமில். ஒருவேளை நீ உயிருக்கே போராடி இந்த அவ்வளோதான் இல்லை. சாப்டர் உன்னையும் மைசூருக்கு தான் எத்தனை போய்க்குவாங்க. ஆனால் அவனை கடவுள் காப்பாற்றினார். அந்த கடவுளுக்கு நீ என்ன பண்ண போற? அந்த நேரத்தில் உங்கள் ஃபேமிலியில் யாரும் இல்லை, ஆனால் கடவுளாக வந்து உன்னை காப்பாற்றினார். அவருக்கு என்ன ஏன் பண்ண போறீங்க? யாரும் வரக்கூடாத இடத்துலலாம் வந்து உன்னை காப்பாற்றினா நான் கேட்குறேன், அவருக்கு என்ன பண்ண போற? வெறும் புருஷனுக்கே பண்ணினீர், வெறும் பொண்டாட்டிக்கே பண்ணினீர், வெறும் பிள்ளைக்கே பண்ணினீர், கடவுளுக்கு என்ன பண்ண போற? வந்து ஒரு பாட்பாடு. இன்னைக்கு பிள்ளைங்க எவ்வளோ அழகா ஆராதிச்சு. வந்து ஒரு தொடப்பத்து பெருக்கு, ஒரு தயவுனால தான் வாழ்றேன் நான். இவர் மட்டும் பார்க்கலன்னா அவ்வளோ தடா தொலைஞ்சிட்டு வேணாம், மென்டலைட்டுக்கு வேணான்னு சொல்லு. உலகத்தில் வர பிரச்சனைகள்லாம் உன்னால எந்த ஆன்டிவைரஸ் போட்டாலும் நிற்க முடியாது. ஒரே ஒரு ஆன்டிவைரஸ் தான், ஜீசஸ். அவர் இருந்தால் தானே எஸ்கேப் ஆக முடியும். ஃபுல்லாக வைரஸ் ஃபார்ம் ஆகிடும் எல்லாம் உனக்கு. என் குடும்பத்தெல்லாம் எப்படி காப்பாற்றினார் தெரியுமா? யாருமே இல்லாத போது எங்கள் அப்பா எனக்காக வந்தார்யா. இன்னைக்கு நான் நிற்கிறதுக்கு காரணம் எப்படி தெரியுமா? இன்னைக்கு பாரு, இந்த பிச்சைக்காரன் வச்ச வாழ்க்கை கர்த்தருடைய தயவு இது. அவன் நிலையிலுயா ஒன்றும் இல்லைம்மா. நீங்களா நினச்சா எப்படின்றதுக்குள்ளோ அப்படியே எல்லாத்தையும் ஷேக் பண்ண முடியும். ஆனால் நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த கடவுளுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். துரோகம் பண்ணிடாது. அவருக்கு என்னைக்குமே என்ன பண்ணிடாது, துரோகம் பண்ண. நல்ல உள்ள ஒரு
உனக்கு என்னைக்குமே நல்லது நினைக்கிறவர். இவருக்கு கஞ்சத்தனம் பண்ணாத, இவருக்கு காணிக்கையில கை வைக்காத, இவருக்கு தசம வாங்கத்துல வைக்காத. நீ கோடி ரூபாய் கொடுத்தா கூட உன் உயிருக்கு கேரண்டி இல்லாத இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உன் உயிரை காப்பாத்தி இவ்வளவு அழகா வச்சா அந்த ஆண்டவருக்கு முடியாது பிரதர், முடியாது. ஸோ உண்மை தெரிஞ்சுக்கங்க, உயிர் இருந்தால் மாற்றம் பத்தாது. அந்த உயிரை நடத்துறதுக்கு நமக்கு என்ன வேணும்? தயவு வேணும். அந்த தயவு இருந்தால் தான் நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? எப்படி இருக்கீங்கம்மா? அழகா இருக்கு, அழகா இருக்க வச்சனும். ஏதோ ஒரு நோய் வந்துடுச்சு உனக்கு, உனக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு, யாருன்னா பார்க்குவாங்களா உன்னை? எல்லாரும் கை கழுவி விட்டுருவாங்க. ஆனால் கடவுள் உன்னை எப்படி காப்பாற்றினார்? அந்த கடவுளுக்கு என்ன பண்ண போற? என்ன பெட்ரிஷா 2 வருஷம் அந்த மாதிரி ஃபிட்ஸில் கஷ்டப்பட்டேன். கர்த்தர் தயவு உன்னை காப்பாத்திடுச்சு. என்ன பண்ற? உனக்காகவே வாழ்றியா? உனக்காகவே வந்தியா? இதை என்னை காப்பாத்தின கர்த்தருக்காக வந்தியா? வந்தீங்களா? பண்ணிட்டு போயினேக்கலாமா? இதுக்கு பண்றதுல ஒரு வேலிட் இருக்குது, இதுக்கு பண்றதுல ஒரு அர்த்தங்குது. நான் பானஸ்ட் இவ்வளவு நல்லா வச்சுக்கிறார் ஒரு ஆண்டவர், ராஜா மாதிரி வச்சுக்கிறார், சூப்பரா வச்சுக்கிறார். இதெல்லாம் பார்க்கும் போது இந்த கடவுளுக்கு என்ன பண்ண போற? உங்க குடும்பத்தை பார்த்துக்கோங்க, பார்க்காதீங்கன்னு சொல்ல. நான் பார்க்குறவன் தான். எங்கள் அம்மாவையே பார்க்குவேன், எங்கள் பொண்டாட்டியை பார்க்குவேன், என் பிள்ளைய அது என் மேலே விழுந்த கடமை, அது நான் பண்ணித்தான் ஆகணும். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் என்னை ரொம்ப துரத்தி லவ் பண்ணாரியா, இவருக்கு நான் என்ன பண்ணுவேன்? கண் மூடிட்ட பேருக்கு வரியாமா? வயசெல்லாம் ஆயிட்ட பேருக்கு வந்து ஊழிய பண்றியா? இந்த பெல்லாம் பாவத்துக்கு கொடுத்துட்டு வரியாப்பா? இந்த பெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு அழிஞ்சு போறதுக்கு கொடுத்துட்டு டொங்குன பேருக்கு வரியா ஊழிய பண்றதுக்கு? நல்லா கோமத ஓடிவாயா? உன்ன மாதிரி 10 குடும்பத்தை காப்பாத்தியா? அவங்களும் தேவ தயவுக்காக ஜெபம் பண்ணிங்கிறாங்க. யாரையா என்ன காப்பாத்துவாங்க? உன்னை காப்பாத்துறதுக்காக ஒரு மனுஷனை கடவுள் அனுப்புனாரா? அனுப்புனியாமா? அவங்களெல்லாம் எங்களை காப்பாத்துறது எவ்வளவு ஊழியக்கார ஆரம்பிச்சார் தெரியுமா? திலீப் பாஸ்டர், நலந்தன், ராபர்ட் பாஸ்டர், இவங்கெல்லாம் எங்களை மீட் பண்ண ஒரு ஊழியக்காரங்க. எபினேசர் பாஸ்டர் திருப்பத்தூர்ல திருச்சியில இருந்தாரு. இவங்களெல்லாம் வச்சு எங்களை காப்பாற்றணும்னு அவங்கள வச்சார் ஆண்டவர். அப்போ ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும்னா நீயும் போகணும் தானே, நீ ஒரு பாஸ்டர் எபியா மாறணும் தானே. எவ்வளோ குடும்பம் தயவு இல்லாம வாழ்ந்துக்குதுமா, கெட்டு போயினுக்குது. அந்த குடும்பத்துக்காக செய்யாத, உன்னை இவ்வளவு நல்லா வச்சு அந்த கடவுளுக்காக செய்ய. லவ் காட், சர்வ் ஃபார் பீப்புள். கஷ்டம் பண்ணிப்பாரு, இதுதான் ஊழியம். ஆமென், அல்லேலூயா. வெக்கத்தை விடு, மான மரியாதை விடு. எனக்கு இது வந்துச்சு, அது ஒண்ணுமே இல்லாத போது ஒண்ணுமே இல்லாத இந்திய அப்பெல்லாம் வராத ரோஷம், அப்பெல்லாம் வராத வெக்கம்லாம் இப்போ வரக்கூடாது. எதுல நம்மளுக்கு ரோஷம் வரணும் தெரியுமா? பாவத்தை பண்ணும் போது தான் நம்மளுக்கு ரோஷம் வரணும். விட்டு வெளியே ஓடணும். பாவத்தை பார்த்தா தான் பயம் வரணும், பரிசுத்தத்தை பார்த்தா தைரியம் வரணும், சத்தியத்தை பார்த்தா விரும்பணும். ஆமென், அல்லேலூயா. தயவு, ஜீவன், பராமரிப்பு யாருக்கு வர தெரியுமா? நீதிமான்களுக்கு வரும். யார்களுக்கு வரும்? நீதியா வாழ்றவனுக்கு தான் வரும். உண்மையா வாழ்றவனுக்கு தான் என்ன வரும்? தயவு வரும். எப்பவுமே கடவுள் காப்பாற்ற மாட்டார். எப்பனா ஒரு வாட்டி வந்து காப்பாற்றுவார், அப்புறமா கொஞ்சம் விலகினார்னாலே வேட்டாடிடுவான். இதுதான் நிஜம், இதுதான் உண்மை. என்னைக்குமே அந்த கடவுள் நம்மளை விட்டு போகாதபடிக்கு என்ன பண்ணுங்க, பார்த்துக்க. ஒரு பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், பிரதர் ரொம்ப தலை வலிக்குது பிரதர், கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், ஏதோ பிளட் கிளாட் ஆகிட்டுக்குது பிரதர், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் சொன்னேன், உங்கள் பையன் என்ன வேணாம் பிரதர் அப்படின்னு. பையன் கல்யாணம் ஆகிட்டு போயிட்டான் பிரதர், வேலைக்கு போய்க்கிறான் பிரதர். உங்கள் ஒய்ஃப் பார்க்க மாட்டேங்கிறாங்க பிரதர், அவங்களுக்கு எதுவுமே முடியல, காசு இல்லைன்ட்டு 130 ரூபாய் டேப்லெட் 3 நாள் போடலையா, மென்டல் மாதிரி ஆகிட்டுக்கிறார். பேசுகிறதே பேசுகிறார்.
130 rupees கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைம்மா. 130 ரூபாய் ஒரு டேப்லெட். அவன் நம்ம சர்ச்சுக்கு வருதில்ல, ஆனால் நான் அந்த டேப்லெட்டை நிமான்ஸில் போய் பார்த்தேன். நிமான்ஸில் எனக்கு கிடைக்கல. இங்கே ஒரு மெடிக்கல் ஷாப்காரன் ஃபோன் பண்ணி சொன்னேன். அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணான். அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு அந்த பிரதருக்கு கொடுத்தேன். பிரதர் போய் டேப்லெட் போட பிரதர். என் காலில் உழுவ வரார். என் பெத்த புளிங்க கூட என்ன பார்க்கல பிரதர். கடவுளாக ஒன்று அமுச்சிக்கிறார் எனக்கு மாத்திரை வாய்ப்பு. ஒரு குடும்பத்தை தான் என்னால் பார்க்க முடியுது, எல்லா குடும்பத்தையும் என்னால் என்ன பண்ண முடியாது. அந்த மாதிரி நான் ஒருத்தரை ரீச் பண்ணேன். நீங்கள் போனால் இன்னொருத்தரை ரீச் பண்ண முடியும். அவங்க புள்ளிங்க பார்க்கலன்னா கூட உங்களை கர்த்தர் அந்த இடத்துக்கு வச்சுருப்பா. அந்த ஊழியத்தை போய் பண்ணு. செட்டில் ஆகிடாத. வந்தோந்தமே உனக்கு குத்தந்தமே எல்லாமே கெட்டது என்ன ஆகிடாத, எஃப்டி ஆகிடாத. கல்யாணம் ஆகாதுச்சு டக்குன்னு கல்யாணம் ஆகிட்டது அப்படியே பிஸி ஆகிடாத. வந்து ஊழியம் பண்ணு. நீ கேட்டது கையில் வந்து அந்த கர்த்தரை மறந்துடாத. when you got the gift don't forget the giver. நீ கேட்டு இந்த கர்த்தர் கொடுத்தாரா, போய் பண்ணு. எங்கே போறியோ அவர் பேரை மகிமை படுத்தினேரு. காசில் பண்ணு, உன் பலத்தில் பண்ணு, ஊழியத்தில் பண்ணு, சேவையில் பண்ணு, பாட்டில் பண்ணு, இந்த மியூசிக் ஆப்ரேட்டில் பண்ணு, மியூசிக் வாசிக்கிறதுல பண்ணு. ஏன் உன்னை தாழ்த்தி அவரை பண்ணிதான் செய். ஆமென். அல்லேலூயா. ஊழியத்துக்கு எல்லாரும் வேணும் பிரதர். எனக்கு நான் ஒண்டியாலாம் செய்ய முடியாது. என்னால் ஒண்டியாலாம் ஒரே ஒரு ஏரியா தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ எனக்கு ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துங்கிறார். இந்தியாவை எப்படி நான் ஆண்டவர் பார்க்க திருப்பணும். அதை முக்கியமாக இந்த பாவம் பண்ணுறவங்க எல்லாரும் இயேசு பார்க்க திரும்பணும். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்ல போகிறீங்க, இவருக்காக நான் வாழ போகிறேன்னு ஒப்பு கொடுக்குறேன். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி அந்த ஆண்டவரை பார்த்து